தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் டெக்சஸ் மிஸ்டர் அருண் அவர்கள். வணக்கம் அருண், எப்படி இருக்கீங்க? வணக்கம் கணேஷ், அருமையா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அருண். ஒரு சோகமான நாள் நேத்தும் முந்தா நேத்து ஆரம்பிச்சது இந்த கள்ளசாராய விஷயம். 42 உயிரை குடிச்சிருக்கு. எப்படி பாக்குறீங்க அருண்? ரொம்ப வருத்தமா இருக்கு. அது கேட்கறதுக்கு நிறைய லாப்சஸ் இருக்கு. பட் இருந்தாலும் இதுதானே கொஞ்ச நாள் முன்னாடி நடந்தது, ஒரு வருஷம் முன்னாடி இல்லையா? நீங்க இந்த விஷயத்த நம்ம எமோஷனலி டீல் பண்ணாம பிராக்மேட்டிக்கா பார்த்தோம்னா, இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, ஏன் இவ்வளவு பெரிய ஒரு லேப்ஸ் நடந்திருக்குன்னு நம்ம பிராக்மேட்டிக்கா பார்த்தோம்னா, நம்ம முக்கியமா இந்த இடத்துல விவாதிக்க வேண்டிய விஷயம் இப்ப நடந்த விஷயம் இல்ல. இதுக்கு முன்னாடி நீங்க கடைசியா உங்க கேள்வி நடந்த விஷயம். கடைசியா நீங்க கேள்வியை முடிக்கும் போது அதை ரெஃபரன்ஸ் கொடுத்தீங்க. சோ அந்த இடத்துல ஸ்டாலின் அவர்கள், அதாவது நமது முதலமைச்சர் மக்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்திருந்தாரு அப்படின்னா, இதுக்கப்புறம் இந்த இன்சிடென்ட் நடக்காது, நாங்க இவ்வளவு ஆய்வுகள் செஞ்சிருக்கோம், இந்த நடவடிக்கைகள் எடுத்திருக்கோம், இவ்வளவு கேசஸ் போட்டிருக்கோம் அப்படின்ற ஒரு அறிக்கை வந்துச்சு. சரியா? சோ இப்ப நம்ம என்ன கேட்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல அந்த அறிக்கையை தான் நம்ம ஆய்வு பண்ணணுமே தவிர, அதுலதான் நம்ம முதல்வரோட மெரிட்டும் டிமெரிட்ஸும் அடங்கியிருக்கு. ஏன்னா அவங்க ப்ராமிஸ் பண்ண ஒரு நடவடிக்கை அது நடந்திருக்கா, இல்ல நடக்கலைன்னா உங்க சூப்பர்வைசரி லேப்ஸ் தானே அதுன்னு நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். இதுதான் இங்க பிராக்மேட்டிக்கா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். இத சாமானியனா நீங்களும் நானும் கேட்டிருக்க முடியாது. இத சாமானியரின் குரலா நம்ம யாரு கேட்டிருக்கோம் அப்படின்னா, சட்டமன்றத்துல இருக்க எதிர்க்கட்சி இந்த கேள்வியை வெள்ளை அறிக்கை கேட்டு அவங்க ஃபாலோ பண்ணிருக்கணும். இந்த இஷ்யூவை ஃபாலோ பண்ணிருக்கணும். ஸ்டாலின் அவர்கள், நீங்க இதை சொன்னீங்களே, இதை ஏன் எடுக்கல, இதை ஏன் பண்ணல அப்படிங்கறது, அல்லது அண்ணாமலை அவர்கள் எதிர்க்கட்சி ரோல் எடுத்தார் இல்லையா, அவரால் இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணி இதுல மீடியாவுக்கு பிரஸ் ரிலீஸ் கொடுத்து என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு கேட்டிருக்கணும். சோ இந்த யாருமே இந்த விஷயத்த கண்டுக்காம, அப்ப நடந்தது இப்போ ஒரு 2 நாள் நியூஸோட அது நின்றுச்சு. அதுக்கப்புறம் ஃபாலோ அப் இல்ல. இதை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, நீங்க தமிழ்நாட்டுல பொதுவா நீங்க அங்க 20-25 ஆண்டுகள் நீங்க இருந்திருப்பீங்க, குறைஞ்சது தமிழ்நாட்டுல வாழ்ந்திருப்பீங்க. நம்ம ஊர்ல எல்லாமே ஒரு திட்டம் ஆரம்பிக்கப்படும், ஆனா அது மெயின்டைன் செய்யப்படாது. நீங்க எந்த விஷயத்தையும் எடுத்து பாருங்க, ஒண்ணு திறந்து வைப்பாங்க, திறப்பு விழா பிரமாதமா இருக்கும், அதை பெரிய விதத்துல அறிமுகப்படுத்துவாங்க. ஆனா போக போக அந்த மெயின்டெனன்ஸ் தான் சரியா இருக்காது. நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கக்கூடிய ரெஸ்ட் ரூம்ஸை பார்த்தாலே உங்களுக்கு புரியும், எப்படி கட்டுறாங்க, அதுக்கப்புறம் இது பண்றாங்க. எவ்வளவு கிராமத்துல அதை கிட்ட போக முடியாத அளவுக்கு இருக்கு. இந்த மெயின்டெனன்ஸ் தான் இங்க ப்ராப்ளம். நீங்க ஒரு கேஸ போட்டீங்க, அந்த இடத்துல இருந்து வேற ஒரு திசைக்கு மக்கள் திரும்பிட்டாங்க, ஊடகங்கள் திரும்பிருச்சு அப்படின்னா அதை நீங்க ஃபாலோ பண்றதை விட்டுறீங்க. ஏன்னா இந்த இடத்துல அப்படின்னா நமக்கு என்ன, சாமானியர்களா நமக்கு என்ன கேள்வி எழுதுன்னா, உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு சிண்டிகேட் இருக்கா, இந்த மாதிரி விக்கிறவங்களுக்கும் அரசாங்கத்துக்கும் சிண்டிகேட் இருக்கா, இல்ல அரசு அதிகாரிகளுக்கே தெரிஞ்சுதான் நடக்கிறாங்க கேள்வி நமக்கு இங்க எழுது. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால தானே இன்னைக்கு எஸ்பியை மாத்துறாங்க. அப்படி அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல அப்படின்னா அந்த எஸ்பியே ஏன் எப்படி நடந்துச்சுன்னு வச்சு கொஸ்டின் கேட்கலாமே. அவரை என்ன பண்றாங்க அப்படின்னா கொஞ்சம் சஸ்பெண்ட் பண்ணி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கலெக்டரை வேற இடத்துக்கு மாத்திட்டாங்க. வேற எதுவுமே நடக்கலையே. சரி, அதை விட்டுருங்க. கட்சிக்காரங்களுக்கு தெரியாம எப்படி நடக்கும்? இந்த கட்சிக்காரங்க தானே பாதி இதை ஊக்குவிக்கிறதே கட்சிக்காரங்க தானே. கிட்டத்தட்ட கள்ளக்குறிச்சியில போன வாட்டி இந்த எலெக்ஷன்ல கிட்டத்தட்ட 70 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்களாமா. அப்ப அந்த 70 கோடி ரூபாய் எப்படி எடுப்பாங்க? இந்த மாதிரி பாக்கெட் சாராயம், கஞ்சா, அதுக்கப்புறம் அமீன், இந்த மாதிரி பொட்டலம் எல்லாத்தையும் வச்சுதானே எடுக்க முடியும் இல்லையா? கள்ள சாராயம் இதை வச்சுதானே எடுக்க முடியும். மக்கள்கிட்ட தானே காசு வாங்க முடியும். இப்படித்தானே வாங்க முடியும். இதை நீங்க என்ன பண்றீங்க, அரசியல் பிரச்சனை நீங்க பேசுறீங்க. ஆனா இது தேர்தல்ல கூட எதிரொலிக்கலையே. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா அந்த ட்ரக்ஸ் மாஃபியாவை பிடிச்சதே தேர்தலுக்கு ஜஸ்ட் முன்னாடிதான் பிடிச்சாங்க. அது மக்கள்கிட்ட ஒரு அதிர்வை ஏற்படுத்திச்சா இந்த தேர்தல்ல? அது பிரதிபலிக்கவே இல்லை. அதுல மக்கள் இதெல்லாம் ஒரு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ தான் பார்ப்பாங்களே தவிர அரசியல் பிரச்சனையா பார்க்க மாட்டாங்க. அவங்க ஓட்டு போடுறதுக்கு வேற காரணங்கள் இருக்கு. இப்ப நீங்க இந்த பகுதியிலேயே, இந்த சாவு நடந்த பகுதியிலேயே இருக்கிற மத்த சிறுபான்மையின மக்கள்கிட்ட போய் கேட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்டான பிரச்சனை வேறையா இருக்கும். அவங்களுக்கு இது பிரச்சனை இருக்காது. ஏன்னா அவங்க மது அவ்வளவு அருந்த மாட்டாங்க. அந்த கம்யூனிட்டி எல்லாம் மது அருந்த மாட்டாங்க. அவங்களுக்கு வேற பழக்க வழக்கங்கள் இருக்கும். இப்ப என்னன்னா, நீங்க இந்த சமூக சீரழிவுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கே நீங்களே சென்னையில இப்போ இந்தியா விசிட் பண்ணி வரும்போது சென்னையில பார்த்திருப்பீங்க. சமூக சீரழிவு நீங்க வளர்ந்து வந்த நிலைக்கும் இப்போ எப்படி இருக்குன்றது நீங்களே உணர்ந்திருப்பீங்க. சோ இது கிரவுண்ட் ரியாலிட்டி இதுதாங்கும் போது நம்ம அன்றாடம் வெளியே போகும்போதே
பாக்குறோம், கேட்கிறோம். அத நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அந்த ஒரு அனுபவத்துல தான் சொல்றேன். நம்ம ஊர்ல வந்து ஒரு அன்கண்ட்ரோல்டா தான் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் போயிட்டு இருக்குன்ற மாரி தான் தோணுது. ஒவ்வொரு வாட்டி போயிட்டு வரும்போதும், ம். ஒண்ணுமே மெயின்டெயின் பண்ணப்படாத இடங்கள்ல இருக்கு. அவங்க வேற இடங்கள்ல கவனத்த செலுத்துறாங்களே தவிர, இந்த மாதிரி காமன் மேன பாதிக்கிற இடத்துல இருக்கிற விஷயங்கள்லாம் ஒழுங்கா நடக்குறாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். இல்ல 42 ஃபேமிலிஸ் இப்ப வந்து சம்பாதிக்கிறவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னும்போது, அவங்க இந்த ஃபேமிலி என்ன ஆகப் போகுது? எத்தன பேர் வந்து அனாதையா நிப்பாங்க? குழந்தைங்களுக்கு இனிமேல் வந்து சாப்பிடுறதுக்கு எல்லாரும் வந்து இன்னைக்கு 10 நாள்ல உலகம் மாறி அது பாட்டு தானா போயிடும். இவங்களுக்கு ரூ. 10,00,000 குடுப்பாங்க. அந்த ரூ. 10,00,000 அவங்களுக்கு எப்படி செலவு பண்ணணும்னு கூட தெரியுமான்னு எனக்கு தெரியாது. அதுதான் அந்த மக்கள பார்க்கும்போது அப்படிதான் தெரிஞ்சது. அந்த அம்மா வந்து சொல்லுது, வந்தாரு, சாப்பிட்டாரு, அப்புறம் கண்ணு தெரியலன்னு சொன்னாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்புறம் நான் ஒரு 4, 5 பேர கூட்டிட்டு போயி நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அங்க போனா செத்துட்டாருன்னு சொல்றாங்க அப்படின்னு. அந்த அம்மாட்ட போய் நீங்க ஒரு ரூ. 10,00,000 நீங்க கையில இந்தாம்மா வச்சுக்கோன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க. 10 நாள்ல வந்து அந்த அம்மா வந்து ரூ. 10,00,000 யாராவது ஒருத்தவங்க எடுத்துட்டு போயிருவாங்க. ஸோ ஆனா அப்படித்தானே இருக்கு. ஏன்னா அங்க இருக்கிற அவங்க கிட்ட இருக்கிற அந்த ஒரு என்ன சொல்றது? ஒரு வெகுளித்தனத்த வந்து மக்கள் யூஸ் பண்ணி, அரசியல்வாதிகள் யூஸ் பண்ணி, இன்னைக்கு வந்து அவங்கள இவ்ளோ பெரிய ஒரு ஒரு பாதாளத்துல தள்ளிட்டாங்களே அப்படின்னு நினைக்கும்போது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு அருண். ஒரு எப்படி குழந்தை நீங்க வந்து இந்த விஷயத்த நீங்க எப்படி பார்க்கணும்னா, இந்த இடத்துல வந்து யாரு குற்றவாளி அப்டின்னா, பிரைபரி. ம். பிரைபரி அண்ட் கரப்ஷன் தான் இந்த இடத்துல குற்றவாளி. நீங்க அந்த குற்றத்துக்கு உண்டான காரணம் இந்த குற்றம் நடக்கிறது வந்து வந்து மனித இயல்புல ஒரு மனிதன் தவறு செய்வான். அவன் வந்து நல்லது செய்வான். அது வந்து அவனோட சிச்சுவேஷனல் இத பொறுத்து இருக்கு. அது வந்து மனித இயல்பு. அத தள்ளி வச்சுட்டு இந்த சிஸ்டம் இத எப்படி பிரிவென்ட் பண்ணியிருக்கணும்ங்கிறத நம்ம பேசணும். அந்த ம். சிஸ்டம் எப்படி பிரிவென்ட் பண்ணியிருக்கணும் அப்டின்னா, இந்த பிரைபரி இல்லாம இருந்துச்சுன்னா, போலீஸ்காரர் வந்து இத விட்டுருக்க மாட்டாரு. அப்ப ஆமா. அந்த இடத்துல ஒரு பிரைப் நடந்திருக்கு. அப்ப அந்த அந்த போலீஸ்காரர் அத செய்யணும்னா, அந்த போலீஸ் ஓட ஹையரார்கி ஃபுல்லா அப்ப அந்த கலெக்டரு, அதுக்கப்புறம் அதுக்கு மேல யார் அதிகாரிகள், அதுக்கு மேல இப்போ நீங்க நார்மலா கவர்ன்மெண்ட்ல ஒரு பணியிடை மாற்றத்துக்கோ, இல்ல ஒரு ஆர்டிஓ இதுக்கோ, இல்ல ஒரு அதிக மாமூல் உள்ள இடத்துல ஒரு இன்ஸ்பெக்டர் ஜாப்க்கோ இந்த மாதிரி எவ்வளவு காசு வாங்குறாங்க. எடுத்துக்காட்டு நம்ம செந்தில் பாலாஜி. ம். அவருக்கு வந்து இதுக்கு இப்ப எதுக்குள்ள இருக்காரு? ஒரு 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 அப்பாயின்ட்மென்ட் அதாவது எந்த இடத்துல நீங்க நடக்குதுன்னு பாருங்க. கடைநிலை ஊழியர். ஆமா. கடைசி கடைநிலை ஊழியர் கடைநிலை ஊழியர்களுக்கு அவன் ஆல்ரெடி செத்து நொந்து நூடுல்ஸ் ஆகி போய் இருப்பான் வாழ்க்கையில. அவன் எங்கேயாவது கடன வாங்கி குடுக்குறதுல அதுலயும் ஒரு அப்பாயின்ட்மென்ட்க்கு 10 பேர்ட்ட காசு வாங்கி ஏமாத்தி அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம் சொல்லி அவன் எப்படி அதிகாரத்த எதிர்த்து போராடுவான்? குடுத்தவன்லாம் யாரா இருப்பான்? அவனுக்கு ஒண்ணும் வேற வழியே இல்லாம எதையாவது அடமானம் வச்சு தான் குடுத்திருப்பான். சோ அந்த அளவுக்கு ஏமாற்றுதல் நடக்குது அப்டின்னா, இந்த மக்கள் மேல உண்மையிலேயே அரசியல்வாதிகள் எங்க இருந்தும் முளைச்சு வரல. நீங்க தான் இங்க பாமர மக்களுக்கு யாரு ரெப்ரசன்டேட்டிவா இருக்கான்னு நீங்க பாருங்க. இங்க வந்து அ ஒரு பொது கழிப்பிடத்த தினமும் உபயோகப்படுத்தக்கூடிய ஒருத்தனுக்கு யாரு வந்து இந்திய பார்லிமென்ட்ல ரெப்ரசன்டேட்டிவா இருக்காருன்னா, தயாநிதி மாறன் போன்ற ஒரு பெரிய கார்ப்பரேட் முதலாளி தான் இருக்காரு. ஆமா. அவரு ம். நெனச்சா சார்ட்டர்ட் ஃபிளைட் எடுத்துட்டு எப்ப வேணா, எங்க வேணா போயிட்டு வரக்கூடிய நிலைமையில இருக்கிறவர் தான், இந்த பொது கழிப்பிடத்த பயன்படுத்துற கிராமத்தானுக்கு ரெப்ரசன்டேட்டிவ். இது ம். எவ்வளவு பெரிய டிஸ்கனெக்ட். ஆமா. பெரிய டிஸ்கனெக்ட். ஆமா. ம். எவ்வளவு பெரிய டிஸ்கனெக்ட். அப்ப இது வந்து நீங்க உங்களுக்குள்ளான பிரச்சனை பேசுறதுக்கு காமன் மேன் போறதுக்கு உண்டான வழிய வந்து அந்த ஒவ்வொரு மனிதனுக்குள்ள இருக்கிற அரசியல் செயல்படணும். ம். இந்த அரசியல் செயல்பட்டா தான் வந்து நீங்க ஒரு நீங்க உங்க காய நகர்த்துறதுக்கு உங்களுக்கு ஒரு சான்ஸ் தான். 5 வருஷத்துக்கு ஒரு சான்ஸ் தான் உங்க காய நகர்த்துறதுக்கு. அந்த நிச்சயமா. ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க அடுத்துக்கு வெயிட் பண்ணணும். ஏன்னா, ம். இங்க ஒவ்வொருத்தரும் தெருவுல இறங்கி ஒரு கட்சி ஆரம்பிச்சு நீங்களும் நானும் இப்ப வந்து ஒரு கட்சி உடனே ஆரம்பிச்சு நம்ம மனசுல இருக்க ஏக்கத்த வந்து ஒரு கட்சிய ஆரம்பிச்சு ஆள் சேர்த்து போய் போராடி ஜெயிக்க முடியும்னா முடியாது. ஆனா அந்த அத பேசுறவங்களுக்கு ஆதரவு குடுக்கலாம். ம். அதுதான் நம்ம ஒவ்வொருத்தருக்கு உள்ள இருக்கக்கூடிய அரசியல். அப்ப இதெல்லாம் யார பாதிக்குதோ, இதுவரைக்கும் யார பாதிச்சிருக்கோ, இப்ப வந்து மக்களுக்கு நீங்க போன வாட்டி சொன்னீங்களே, உறுதி குடுத்தீங்களே, நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னீங்களே, அந்த எண்ணம் மக்களுக்கு இருந்ததுன்னா, அடுத்த தேர்தல்ல தான் அவங்க அத காமிக்கணும். ரைட். ம். நீங்க அதுதான் உங்களுக்கு ஒரே வாய்ப்பு. இந்த கோவத்த நீங்க இந்த அமாவாசை படத்துல வரும்ல. நீங்க ம். அமைதிப்படை படத்துல இவரே சொல்லுவார்ல, கோமணத்த கசக்கிட்டு இருக்கும்போது, "ஏன் மணியா மறந்துட்டியா? கோமணத்த இல்லங்க இங்க இவங்க கூட ஒரு தள்ளுமுள்ளா போச்சுங்க. அதுல என்ன பிரச்சனைன்னு அடிச்சு அடிச்சு போட்டுங்க" அப்படின்னுவாங்கல்ல. அது ஆமா. மாரி தான் இங்க இந்த பிரச்சனைய டக்குன்னு வேற பிரச்சனைய வச்சு மடைமாற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்ப நீங்க ஊடகங்களே பிரைம் டைம்ல எடுக்கலன்னா, இந்த விஷயம் இவ்ளோ பெருசா ஆன பிறகு எடுக்கலன்னா பிரச்சனை வந்து ஆயிடும். நீட்ட பத்தி பேசுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஏதோ கிரைம் இத பத்தி என்னெல்லாமோ போட ஆரம்பிச்சுட்டாங்க. இங்க வந்து எவ்ரி ஹவர் வந்து உங்களுக்கு வந்து அதான் அந்த மரணம் வந்து ஒவ்வொரு நிமிஷமும் வந்து இன்கிரீஸ் ஆகிட்டே இருக்கு. இன்னைக்கு 42ல இருக்கு. இன்னைக்கு நைட்டு நம்ம பெரிய வந்து காத்தால எழுந்து பார்த்தோம்னா, ஒரு 50 கூட போகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கிற நேரத்துல பெரிய பெரிய நியூஸ் 18 இவங்கலாம் வந்து அப்படியே மடை மாத்துறாங்க. நீங்க சொல்ற மாரி. கண்ணுக்கு முன்னாடி தெரியுது.
விஜய் வந்ததுனால அது மாதிரி விஜய் வந்ததுனால வந்து ஃபோக்கஸ் திருப்பி வருது. அப்புறம் வந்து எடப்பாடி வந்ததுனால ஃபோக்கஸ் திருப்பி வருது. அதுக்கப்புறம் வந்து சீமான் வந்ததுனால அப்புறம் கமல் வந்து பேசியிருக்கிறாரு. வேற வழி இல்லாம கமல்லாம் வந்து இது வந்து அரசாங்கத்தோட தவறுதான்னு சொல்லியிருக்கிறாரு. விஜய் வந்து கொஞ்சம் காட்டமா வந்து இது அரசாங்கத்தோட ஆமா அப்படின்னு வந்து அலட்சியம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. சோ இப்படி சொல்லும் போது சரி ஓகே, அப்போ வேற வழி இல்லாம வேற எல்லாருமே இதை போக்கஸ் பண்றதுனால அவங்க திருப்பி அப்பப்போ வந்துட்டு போற மாதிரி தான் இருந்துச்சு. சொல்லுங்க. ஆமா. நீங்க இத பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இது அரசியல்வாதிகள் போய் பார்க்கணுமானா, நிச்சயமா போய் பார்க்கணும். ஏன்னா, அவங்களுக்கு வந்து இத வந்து மக்களிடையே இத கொண்டு போய் சேர்க்கிறதுல அவங்களுக்கு ஒரு சமூக கடமை இருக்கு. அத வந்து நான் மறுக்கல. ஆனா, இங்க வந்து நமக்கு கேள்வி என்னன்னா, போன இது நடக்கும்போது, அந்த சட்டமன்றம் நடக்கும்போது, எதிர்க்கட்சி ஏன் இந்த விஷயத்த வந்து எழுப்பல? தொடர்ந்து ஃபாலோ பண்ணல? ஏன்னா, அவங்க தானே நீங்க சட்டப்பூர்வமா, அமைப்பு ரீதியா போய் நம்ம இப்ப இப்ப ரெப்ரசன்டேட்டிவா உட்கார்ந்துருக்காங்கல்ல. அவங்க கேட்டிருக்கணும். அவங்க தானே வந்து எதிர்க்கட்சி. அரசாங்கம் செய்யற தவற சுட்டிக்காட்டுறது தானே எதிர்க்கட்சி. இங்க இவங்க உள்கட்சி பிரச்சனைய பார்க்கறதுக்கே அப்ப எடப்பாடி அவர்களுக்கு நேரம் சரியா இருந்தது. அதுதான் அவரோட லிமிட்டேஷன் இந்த இடத்துல. அதனாலதான் அவர் இந்த மாதிரி மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைக்கு அதிகமா குரல் கொடுக்க முடியல. இப்போ என்னன்னா இந்த ஸ்பேஸ வந்து எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க வந்து பொலிட்டிக்கலா யூஸ் பண்ணுவாங்க. அது வேற. அது சரின்னு பார்க்கலாம், தவறுன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். அவங்க பக்கத்துல இருந்து பார்த்தா அவங்க வந்து அரசியல் லாபமும் இருக்கும். மக்களுக்கு வந்து அந்த அந்த தன்னலத்துல ஒரு பொது நலமும் இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஆமா. ஆனா வந்து கிடையாது. அது பொலிட்டிக்கல் கேம் at the end of the day. ஆனா இந்த இடத்துல நம்ம என்ன கேள்வி கேட்க வேண்டியிருக்குன்னா, அதிமுக அரசுலயும் இது நடந்திருக்குங்கிறது தான் நம்ம வந்து இந்த இடத்துல சுட்டிக்காட்ட வேண்டிய இருக்கு. அந்த நீங்க லோக்கல்ல அந்த இடத்துல வித்தவங்க அந்த கருணாபுரம்ங்கிற கிராமத்துல அது எவ்வளவு பப்ளிக்கா நடந்திருக்குன்னா, அங்க இருக்கிற ஒரு பெண்மணி பேட்டி குடுக்குறாங்க. அதிகாரிகள் வந்து டாஸ்மாக்ல இருந்து வாங்கி கொண்டு வந்து வெளிய வித்தா, அத வந்து கேஸ் போடுறாங்களாம். ஆனா இந்த மாதிரி விஷச்சாராயம் நம்ம இத கள்ளச்சாராயம்னு சொல்லக்கூடாது. கள்ளச்சாராயம்ங்கிறது வந்து என்னன்னா, அரசுக்கு தெரியாம விக்கிறதெல்லாம் கள்ளச்சாராயம் தான். இது கள்ளச்சாராயம். வந்து விஷச்சாராயம். விஷச்சாராயம்ங்கிறது வந்து எத்தனால் இந்த மாதிரி ஒரு இம்போர்ட், எக்ஸ்போர்ட் மூலமா கவர்ன்மென்ட் அண்டர் ரெகுலேஷன்ல இருக்கிற ப்ராடக்ட் வந்து ஒரு ஒரு கிராமத்துல இருக்கிற ஒரு இடத்துக்கு போய் சேருதுன்னா, அந்த செயின் எவ்வளவு பெரிய செயின். அப்ப இந்த இம்போர்ட்டர் யார்? அத யார் இம்போர்ட் பண்ணா? அந்த பேப்பர் ட்ரே எல்லாம் இருக்கும்ல. ஆமா, நிச்சயமா. அது வந்து அந்த பாண்டிச்சேரியிலேருந்து வாங்குறாங்களா? அதனால தான். சோ அதனால வந்து கேஸ் வராதுன்றதுனால பாண்டிச்சேரியிலேருந்து வருதான். அதே மாதிரி வந்து காய்ச்சறது வந்து கல்வராயன் மலை இருக்குல்ல, வெஸ்டர்ன் காட்ஸ். சோ அதனால வந்து அங்க போயிட்டு வந்து பண்றதுனால வந்து மலைக்கு மேல போக முடியல. மலையிலேருந்து தான் கீழே இறக்குறாங்களாமா. அப்போ வந்து போலீஸ் வந்து பெருசா கண்டுக்கிறது இல்ல. தண்ணி அப்படின்ற மாதிரி கீழே இருக்கிறவங்களுக்கு தண்ணி கொண்டு வரோம், இது கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கடத்துறாங்களாமா. இதுல நிச்சயமா நம்ம ஹானஸ்டா சிஎம் என்ன கேட்கிறோம் அப்படின்னா, இதுல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லேப்ஸ் இருக்குன்றத முதல்ல ஒத்துக்கணும். இத பூசி மொழதான் நினைச்சாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கே அவங்க கொள்ளி எடுத்து சொரிஞ்சுக்கிற மாதிரி தான். இந்த இடத்துல வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லேப்ஸ் நடந்திருக்கு. அது அதிகாரிகளோட நிறுத்தாம ஒரு கடும் நடவடிக்கை இந்த இடத்துல மக்கள் எதிர்பார்ப்பாங்க. இது என்னன்னா, இது ஒரு நேஷனல் கிரைசிஸ் ஆக்சுவலா. இது வந்து இந்த மாதிரி ஒரு இல்லிசிட் லிக்கர் இவ்வளவு தூரம் நடந்திருக்கு. இது கேஸ்ல வந்தது. இது தெரிஞ்சது இவ்வளவு. இது வந்து ஒரே இடத்துல இவ்வளவு டென்ஸா நடந்திருக்கனால தெரிய வந்திருக்கு. இது வெளியில வராத கேஸ் எவ்வளவு இருக்கும்? இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்து படுத்திருப்பாரு. படுத்த உடனே காலைல இறந்திருப்பாரு. தெரியாது. அந்த மாதிரி எத்தனை கேஸ் இருக்கும்? நிச்சயமா. கண்ணு குருடா இதுவரைக்கும் நம்ம எவ்வளவு நியூஸ் கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப கண்ணு குருடா இருக்குன்றத வந்து அந்த கணக்கு எடுக்குறாங்களா? இல்ல அது உண்மையிலே பாதிச்சிருக்கா? நீங்க இதெல்லாம் விடுங்க. நீங்க அரசாங்கம் விக்கிற ரெகுலேட்டட் டாஸ்மாக்கே வந்து ரூல்ஸ் படி இயங்குதா? அது பின்ன எப்ப 24/7 ஓபன் ஆயில இருக்கு. 24/7. நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதான் நான் தான் சொன்னேனே. 2 மணிக்கு நான் வந்து ஃப்ளைட் இறங்குது. 4 மணிக்கு போறேன். 4 மணிக்கு போனா அங்க ஒரு கூட்டம். என்னடா இது, நான் வந்து நிறுத்தி ஒரு நிமிஷம் நில்லுங்கன்னு சொல்லி உள்ள போய் பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போனேன். எங்க வீட்ல இருந்து வந்து ஒரு ஒரு 1 கிலோமீட்டர் தான். பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி. பஸ் ஸ்டாண்டுக்கும் எங்க வீட்டுக்கும் ஒரு 1/2 கிலோமீட்டர். வந்து பார்த்துட்டு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு தலையில அடிச்சுட்டு போட்டோ வரலாம் எடுத்தேன். இது போடலாம்னு நினைச்சேன். எங்க அம்மா தான் வந்து இல்ல இதெல்லாம் போடாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க இங்க தானே வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்லி எங்க அம்மா வந்து என்னை திட்டி விட்டாங்க. ஸோ அதனால சரி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஎஸ்ல போய் போட்டுக்கலாம்னு சொல்லி வந்துட்டேன். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இது நம்ம நம்ம அன்றாட வாழ்க்கையில எல்லாருமே ஃபேஸ் பண்ணீங்க. ஒரு ஒரு டாஸ்மாக்கையோ இல்ல இந்த மாதிரி ஒரு வரம்பு மீறல்கள், அதாவது அரசு விதி மீறல்கள்ல வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொருத்தரும் கடந்து போயிட்டு தான் இருக்கோம். ஆனா அந்தந்த விஷயங்கள் நம்மள எப்படி பாதிக்குது? அதுதான் நம்ம மெயின் ஃபேக்டரா நம்ம அரசியல் நமக்குள்ள இருக்கிற அரசியல் செயல்படுறதுன்னு ஒரு கேள்வி இருக்கு. உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் பிடிக்கல அப்படின்னா, நீங்க நிச்சயமா வந்து அந்த ஜனநாயக கடமைய ஆற்றணும். அந்த சிந்தனைய பரப்பணும். இந்த மாதிரி ஒரு தவறு நடக்குதுன்னு சுட்டிக்காட்டணும். நம்ம இந்த இடத்துல நம்ம டிஎம்கே வந்து அவங்க இத டிஃபென்சிவா நாங்க வந்து இத
முக்கியமான ஆட்கள் எல்லாம் அந்த செயினை பிடிக்காம, ஏன்னா இதுல வந்து நீங்க தண்டனை மட்டும் முக்கியம் இல்ல. மக்களோட நீங்க நீங்க என்னனாலும் காசு சம்பாதிக்க போறீங்க. அத வந்து ஒரு ஒரு அந்த மக்களோட நலன்லயும், ஒரு குடும்ப நலன்லயும் அந்த மாதிரி விஷயங்களை செலவழிக்காம வேற ஏதாவது தொழில் பண்ணலாம்ல, அதை அனுமதிக்கலாம்ல. நீங்க இப்ப குவாரிகள் நடத்துறதுக்கும் நீங்க காசு கமிஷன் வாங்கிட்டு தான் நீங்க நடத்த விடுறீங்க. சோ அது அந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு போங்க. அதுலயாவது மக்கள் மக்கள் நலன் இந்த அளவுக்கு பாதிக்கப்படாது. ஆனா இந்த அளவுக்கு மக்கள் நலன் பாதிக்கக்கூடிய விஷயங்களை நீங்க எதுக்கு பண்றீங்க? சாராய வித்து தான் வந்து உங்க கட்சியை நடத்தணுமா? அப்படியெல்லாம் சாராயம், அதுக்கப்புறம் வந்து டாஸ்மாக் 24/7 ஓபன் பண்றது, அதுக்கப்புறம் வந்து கஞ்சா, அதுக்கப்புறம் இப்ப லேட்டஸ்டா பவுடர்ன்றாங்க. இப்பெல்லாம் நீங்க வந்து அது கூட சொல்ல தெரியல, கொக்கைன்னு சொல்ல தெரியல, அப்படின்னு சொல்ல தெரியல, பவுடர் இப்பதான். அதுதான் வந்து இது இதெல்லாம் இது என்ன? வந்து வருங்கால வருங்கால சந்ததியினர் அடுத்த ஜெனரேஷனை வந்து ஒரு மட்டியாக்குற ஒரு 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 விஷயம் இது. இது வந்து நீங்க இயற்கைக்கே பண்ற அநீதி. நீங்க நீங்க யுஎஸ்ல நீங்க எவ்வளவு ட்ரக்னால எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இங்க இங்க இருக்கிற லோ இன்கம் கம்யூனிட்டிஸ்ல ட்ரக் இன்ஃப்ளேஷன் வந்து எப்படி இருக்கும், அங்க வந்து அவங்க அதனால எவ்வளவு பூரா இருக்காங்க, இந்த ட்ரெய்லர் ஹோம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், அவங்களுக்கு உண்டான சப்சிடிஸ், இங்க அவங்க ஹோம்லெஸ்ஸா எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படிங்கறத நம்ம வந்து அன்றாடம் பாக்குறோம். சோ இந்த ம். நிலைமைக்கு நம்ம அந்த ஒரு அக்கறையில தான் எடுத்து சொல்றோம். அந்த நிலைமைக்கு இந்தியால சென்னையில ஸ்ட்ரீட்ஸ்ல வந்துடக்கூடாது. இங்க மயாமில இருக்கிற அந்த ட்ரக் வந்தா என்ன ஆகும் அப்படின்னா, ஓப்பனா வயலன்ஸும் நடக்க ஆரம்பிக்கும். அந்த ட்ரக்கோட இன்ஃப்ளூயன்ஸ்ல வயலன்ஸ் நடக்கும். ஆக்சிடென்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். எவ்வளவு விஷயங்கள் நடக்குது. ம். இப்ப நீங்க இதை இப்ப இப்ப திடீர்னு நம்ம பார்க்க போனோம்னா, செலிபிரிட்டீஸ் ஓட அந்தரங்கங்கள் வந்து சொல்றாங்க, வெளிய வந்து சொல்றாங்க. அதிலேயே வந்து எவ்வளவு ட்ரக் யூஸ் இருக்குன்னு பார்க்கிறோம். நீங்க அட்லீஸ்ட் வந்து இந்த அ அதாவது அரசாங்கமாவது இத அனுமதிக்காம இருக்கணும். நீங்க இல்லீகலா நடந்துட்டு தான் இருக்கும். ஆனா அதுக்கு ஒரு தண்டனை இருந்துச்சுன்னா, அதுக்கு பயந்து வந்து அது வந்து ஒரு ஒரு வரம்போட இருக்கும். இல்ல ஒரு கண்ட்ரோல்டா இருக்கும். ஆனா நீங்களே அத அனுமதிச்சீங்க அப்டின்னா, அது வந்து வரம்பு மீறி போகும். அது வந்து வருங்கால சந்ததியினர மலட்டாக்குற வரம்பு ஒரு மீறி விஷயம். தானே இன்னைக்கு 42 ஃபேமிலிஸ் நடு தெருவுக்கு வந்துருச்சு. கிட்டத்தட்ட நீங்க சொன்ன மாதிரி கருணாபுரம் வந்து ஒரு சுடுகாடாவே இருக்கு. எல்லா தெருவுலயும் மரணம். அதாவது ஒரு மரணத்துக்கு குடிச்சிட்டு வந்தவங்க வீட்ல அத வந்து சைடுல கொண்டு போயிட்டு அத வாங்கி குடிச்சிருக்கிறாங்க. அதுக்கு மேல என்ன அப்படின்னா, இந்த நியூஸ் வந்து கலெக்டர்ட்ட போயிருக்கு. கலெக்டர் என்ன சொல்லிட்டாருன்னா, இல்ல அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல அப்படின்ற மாரி சொல்லிட்டாரு. ஓ! அப்படின்னா ஓகே, ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லன்னு சொல்லிட்டு இன்னும் குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ அந்த இடத்துலயே வந்து உடனே இம்மீடியட்டா வந்து அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கம்ப்ளீட்டா இவ்ளோ டெத்ஸ் வராம இருக்கிறதுக்கு ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். அன்னைக்கு கலெக்டர் சொன்ன அந்த ஒரு ஒரு அந்த ஒரு பேட்டி தான் வந்து கடைசியில வந்து இவ்ளோ பெரிய ஆ மாஸ் டெத்துக்கு ஒரு காரணமா போயிடுச்சு. இது இல்ல ஜெனோசைட் மாரி தான் இருக்கு கிட்டத்தட்ட. ஸ்மால் சைஸ் ஜெனோசைட் அப்படின்ற மாரி இல்ல கொஞ்சம் இங்க கொஞ்சமா மக்கள ஒவ்வொரு சாகடிச்சாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் நம்ம வந்து பார்க்குறோம். இந்த மாரி அன்றாட விஷயங்கள கேள்விப்படுறோம். இது நீங்க இதோட மூலக்கரு இது வந்து நீங்க ஒவ்வொரு ஆபீஸ்லயும் ஒவ்வொருத்தர் பண்ண தப்பு இது. அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சு பண்ணாங்க, தெரியாம பண்ணாங்க. இல்ல வந்து அவங்க வேலைய சரியா செய்யல, அஜாக்கிரதையா செஞ்சாங்க. இந்த மாரி இது ஒரு பிரைவேட் கம்பெனில இந்த மாரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு வைங்க. ம். அது அந்த மேனேஜ்மென்ட் அத எப்படி டீல் பண்ணும்? ஆமா. அது நீங்க இப்ப போயிங்ல வந்து கிரைசிஸ் நடந்த இந்த ஒரு ஃபால்ட்டி பார்ட் போட்டாங்க. அவர வந்து இங்க காங்கிரஸ்குள்ள கூப்பிட்டு எப்படி ட்ரில் பண்றாங்க? ஆமா. ம். அப்ப மத்திய அரசாங்கம் வந்து இதுக்கு விளக்கம் கேட்டு முதலமைச்சர ட்ரில் பண்ணணுமா வேண்டாமா? இல்ல சுப்ரீம் கோர்ட் வந்து இத ட்ரில் பண்ணணுமா வேண்டாமா? நிச்சயமா. அது ஏன் சுப்ரீம் ஹைகோர்ட்டே ட்ரில் பண்ணலாமே! இத வந்து கூப்பிட்டு ஒரு வச்சு வந்து நீதிபதி இத எடுத்து இந்த என்ன மாரி விஷயத்த நடந்துச்சு வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஆமா. கங்கிரஷனல் ஹியரிங் இங்க நடக்கிற மாரி அங்க நடத்தலாமே! ஆமா. அவங்க கேட்கறாங்கல்ல, உட்கார வச்சு நீங்க வருஷத்துக்கு எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்கன்னு கேட்கறாங்க. நேரடியா ஒரு மனுஷன்ட்ட வந்து அவனோட சம்பளம் டைரக்ட்டா கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் நம்ம சமூகத்துல வளர்த்திருப்பாங்க. ஒரு வீட்டு தலைவன்ட்ட வந்து நீ எவ்வளவு சம்பளம் வாங்குறன்னு கேட்கக்கூடாது. அதுதான் வந்து ஒரு நாகரீகமான ஒரு விஷயம். பொதுவா அதுதான் வந்து இது. இங்க வந்து பப்ளிக்கா உட்கார வச்சு அந்த நாடே பார்த்துட்டு இருக்கும்போது லைவ்ல நீங்க வருஷம் எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க? அவர் 38.4 மில்லியன்றாரு. ம். போயிங் சிஇஓட இயர்லி டிரா ஆமா, 38.4 மில்லியன். அப்ப நீங்க இதுக்குண்டான வேலைய நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? அத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கேட்கறாங்க நாக்க புடுங்குற மாரி. ஆமா. ம். அப்போ நீங்க இவ்வளவு மக்களின் ஓட்டை வாங்கி, இவ்வளவு சமூகத்துல இவ்வளவு உயர்ந்த இடத்துல இருந்து, இவ்வளவு பொறுப்புல இருந்திருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன கேட்கிறோம்னா, இப்ப நடந்த விஷயத்துக்கு அவர்ட்ட வந்து அவரோட அக்கவுண்டபிலிட்டி கேட்கல. நீங்க ம். இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்துக்கு அக்கவுண்டபிலிட்டி அவரு தானே! ஆமா, நிச்சயமா. மதுராந்தகத்துல வந்து என்ன நடந்தது? ஏன் வந்து அப்படி ஒரு 22 பேர் சாகும்போது, நீங்க ரூ. 10,00,000 குடுத்தவங்களுக்கு, அப்ப வந்து என்ன சொன்னீங்க? இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படும்னு அப்பவும் சொன்னாங்க. கம்ப்ளீட் ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்ற மாரி சொன்னாங்க. இந்த கரெக்ட்டா இடத்துலயாவது 1 இயர் முடியல. இப்ப திடீர்னு இப்ப வந்து இப்படி வந்து நிக்குது. இந்த இடத்துலயாவது நம்ம என்ன இப்ப எதிர்பார்க்க இப்ப நடந்துருச்சு. நம்ம வந்து இந்த இடத்துல நிச்சயமா நம்ம இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி அவங்க வந்து அந்த ரூ. 10,00,000 அவங்க குடுத்தாங்க இல்லையா? அப்ப இறந்தவங்களுக்கு. அதுவே வந்து அத ஒரு ஒரு பாசிட்டிவ் நோட்டா மாறிடுச்சு அந்த இடத்துல. ம். கவர்ன்மெண்ட் வந்து இந்த மாதிரி பண்றாங்க. ஏன்னா, இந்த மாரி
இருக்கிறவங்க அந்த மாதிரி குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, பொதுவா அந்த வீட்டுல இருக்கிற பெண்களோ இல்ல குழந்தைகளோ எல்லாம் செத்துற மாட்டானா? ஏன்னா அவ்வளவு கொடுமைகள் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க அவங்க. அந்த மாதிரி ஒரு மனநிலையில தான் நிறைய வீட்டுல இருப்பாங்க. ஏன்னா ம். அவ்வளவு குடிக்கு அடிமையாயி அந்த மாதிரி கேசஸ் எல்லாம் எனக்கே தெரியும். ம். கிராமத்துல நம்ம வளர்ந்த சூழ்நிலையிலேயே அந்த மாதிரி ஆட்கள் நம்ம பார்த்துருக்கோம். குடிக்க அடிமையான ஆட்கள். இவங்க எல்லாம் எப்படியா போய் தொலைஞ்சிட மாட்டாரா? அப்படிங்கிற ஏக்கத்துல ஏன்னா எங்க அப்பா வந்து அப்போ ஒரு ஃபைனான்ஸ் வச்சிருந்தாங்க. அப்ப அவங்க வந்து நகை எல்லாம் அடகு வைக்கிறதுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் செலவுக்குலாம் வருவாங்க. அப்ப அவங்களோட கதைகள்லாம் நாங்க கேட்போம். அப்ப அவங்க அந்த மாரி தான் வந்து எங்களுக்கு வந்து அவங்க அந்த அந்த மக்களோட வலியையும் அப்பதான் வந்து நான் பக்கத்துல இருந்து எங்க அப்பா பக்கத்துல இருந்து நான் கேட்டுட்டு இருப்பேன். ஸோ ம். அந்த வலியெல்லாம் உணர்ந்து வந்தவங்கிற சூழ்நிலை அதே மாதிரி அ எனக்கு எனக்கு பெர்சனலாவே அந்த மாதிரி அனுபவங்கள் இருக்கு. இப்ப குடினால என்னென்ன பிரச்சனை ஒரு குடும்பத்துல நடக்கும், அது வந்து எந்த அளவுக்கு ஒரு குடும்பத்த பாதிக்கும், அந்த குடும்பத்தோட அடுத்த தலைமுறைய எப்படி பாதிக்கும்ன்றது எல்லாமே உணர்ந்து வந்தவன் நானு. ஸோ ம். அதனால இந்த விஷயத்துல நமக்கு என்னன்னா, இது அரசாங்கமே அனுமதிக்கக் கூடாது. நீங்க கட்சி நடத்துறதுக்கு 1000 வழி இருக்கு. அந்த வழிய பார்த்துட்டு போங்க. இத வந்து நீங்களே கட்சிக்காரங்களே ஏன்னா இதுல அதிகமா காசு கிடைக்குதுன்னு நீங்க இப்ப விட்டீங்க அப்படின்னா, நீங்க இத உண்மையா நான் வந்து ஒரு இடத்துல ரீட் பண்ணேன். ஒரு ஒரு இடத்துல ரீட் பண்ணேன். நீங்க இந்த மாரி அரசு அதிகாரிகள்லாம் அவங்க கோப்புல கையெழுத்து போடுறபோது, அந்த ஸ்டாம்ப் மேல கையெழுத்து போடுவாங்கல்ல. ஆமா. அந்த ஸ்டாம்ப் மேல கையெழுத்து போடுறதும்போது உங்க டேபிள்ல வந்து உங்க குழந்தைகள் ஃபோட்டோ வச்சுக்கங்க. ம். நீங்க ம். கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி நீங்க செய்யற செயல் வந்து உங்க பிள்ளைகள பாதிக்குமான்னு நீங்க யோசிச்சுட்டு அடுத்தது கையெழுத்து போடுங்க. ஒவ்வொரு ஒவ்வொரு வாத்தியார்களுக்கும், ஒவ்வொரு ஒவ்வொரு அரசு பணியாளருக்கும் நான் இத சொல்றேன். அவங்க ஏதாவது ஒரு இடத்துல கையெழுத்து போடுறாங்கன்னா, அவங்க மனசாட்சி உறுத்தாம இருக்கணும்னா, உங்க குழந்தைகள் ஃபோட்டோ முன்னாடி வச்சுட்டு நீங்க அத ஒரு நிமிஷம் பார்த்துட்டு நம்ம செய்யறது அவங்கள பாதிக்குமான்றத வந்து நீங்க யோசிச்சுட்டீங்கன்னா, நீங்க அந்த தவற செய்ய மாட்டீங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ம். இது வந்து இத நீங்க யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு ஆபீஸ்லயும் இப்ப நீங்க உங்க உங்க குடும்பத்தோட ஃபோட்டோ இருந்துச்சுன்னா, உங்களுக்கு அந்த தவறு செய்யறது வந்து மனநிலை குறையும்ல. ஆமா, நிச்சயமா. 100%. ம். அப்ப அந்த மாதிரி ஒரு ரிஃபார்ம்ஸ் நீங்க கொண்டு வரணும். நீங்க நீங்க இதுக்கு வந்து நம்ம இப்ப இருக்கிற அரச மட்டும் குற்றம் சாட்டக்கூடாதுங்க. இந்த இன்ஸ்டிடியூஷனலைஸ் கரப்ஷன் நீங்க காமராஜர்களுக்கு அப்புறம், அவரு வந்து இந்த மாரி ஒரு ஒரு இன்ஸ்டிடியூஷனலைஸ் கரப்ஷன பண்ணி வச்சுட்டு, நீங்க இதுல எப்படின்னா, இது ஒரு நிறுவனம் கறவ மாடு மாரி இருக்கு கவர்ன்மெண்ட். அந்த கறவ மாட்ட யாரு கறக்குறாங்கிறதுல தான் போட்டி. அந்த கறவ மாட்ட கறக்க போறது இந்த பக்கமா, அந்த பக்கமாங்கிறது தான் போட்டி. அந்த ம். கறவ மாடு அப்படியே தான் இருக்கு. அந்த கறவ மாட கறக்கக்கூடிய மெக்கானிசத்த வந்து அத அப்படியே இன்ஸ்டிடியூஷனலா வச்சிருக்காங்க. இததான் நம்ம வந்து எப்படின்னா, இத மக்கள் உணரணும். மக்கள் உணர்ந்து அரசியல்வாதிகள் நமக்குள்ள இருந்து தான் போறாங்க. நம்ம தான் அவங்கள பெரிய ஆள் ஆக்கியிருக்கோம். அப்ப நம்ம தான் வந்து நமக்குண்டான அரசியல் இது நமக்கு இந்த மாற்றம் ஏற்படணும்னா, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் மாற்றம் ஏற்படும். நிச்சயமா. பார்ப்போம் என்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்றது வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் இருந்தாலும் வந்து தமிழ்நாட்டுல இது ஒரு கருப்பு தினம் அப்படின்ற மாரி தான் வந்து சொல்ல வேண்டியதா இருக்கு. இதுவே எலக்ஷனுக்கு முன்னாடி நடந்திருந்ததுன்னா, நிச்சயமா வந்து இவ்ளோ பெரிய 40க்கு 40 வெற்றி பெறுவாரான்னு சொல்ல முடியல. அதே வந்து 2026க்கு முன்னாடி நடந்திருந்தாலும், ஆ என்ன வேணா மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கரெக்ட்டா அவருக்கு வந்து அந்த சேஞ்சஸ் வந்து பண்ற அளவுக்கு கரெக்ட்டா வந்து அவருக்கு 2 இயர்ஸ் டைம் இருக்கு. பார்ப்போம் என்ன நடக்குது, ஏது நடக்குது அப்படின்றது வந்து ஒன்லி டைம் கேன் ஆன்சர். ஆஸ் யூ செட் இந்த மாறுதல்கள் நடந்தா சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி, ஃபைனல் தாட்ஸ் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. அப்படி இல்லன்னா நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அருண். இத வந்து மக்கள் இது அந்த அக்கவுண்டபிலிட்டிய வந்து முதல்வர் ஏத்துக்காத வரைக்கும் இந்த பிரச்சனைய வந்து மக்கள் விடக்கூடாது. ஊடகங்களும் விடக்கூடாது. இத வந்து நிச்சயமா இந்த விஷயத்த விட்டுறணும். இதுக்கு முன்னாடி அவரு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க, அதுக்கு உண்டான வெள்ளை அறிக்கையை முதலமைச்சர் இதுக்கு குடுத்தே ஆகணும். ஏன்னா, இதெல்லாம் நோ பாயிண்ட் ஆஃப் ரிட்டர்ன்ல இருக்கோம் நம்ம இந்த இடத்துல. இதுக்கு மேலயும் ஒரு விஷயம் நடக்கணுமா? இத நம்ம கட்டுப்படுத்த. நம்ம வாட் ஆர் வி வெயிட்டிங் ஃபார்? ம். இதுக்கு மேலயும் ஒரு டிசாஸ்டர் நடக்கணுமா? நம்ம வந்து இத தடுத்து நிப்பாட்டுறதுக்கு. இது வந்து மனுஷன் ஒவ்வொருத்தரும் தமிழ்நாட்டுல கேட்க வேண்டிய மனசுல எழுப்பி பார்க்க வேண்டிய கேள்வி. இத விட என்ன பெரிய டிசாஸ்டர் நடக்கிறதுக்கு நீங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நிச்சயமா, நிச்சயமா. ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.